அகல் விளக்கோடு அகல் விளக்கு. அகவிளக்கோடு அகல் விளக்கு. அவ்வளோதான். உள்ளத்தில் எரியக்கூடிய அந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா? அதான் ஆன்மீக சுடர். அது அகவிளக்கு. அகல் விளக்கோட கனெக்ட் பண்ணா போதும். அந்த 1 நிமிஷம். நீங்க வந்து 2:45க்கு அலாரம் வச்சுக்கிறீங்க. ஏந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். திருப்பி தூங்கலாமா? தூங்கலாம். 100% தூங்கலாம். அந்த நேரத்த கனெக்ட் பண்ணி கேலக்ஸியோட குடுத்தாலே போதுமான விஷயம் தான். எண்ணியது ஈடேறும். அப்போ ஒரு அகல் விளக்கம் வச்சுக்கலாம். மத்த மெட்டல்லாம் இருக்கக்கூடாது. வெறும் அகல் விளக்கு. மண்ணோட சார்ந்த விஷயம். உங்க கண்ணுக்கு ஏத்த மாரி அந்த விளக்கு. ஒரு ஒரு டேபிள்ல புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இல்லன்னா உங்க கண்ணுக்கு ஏத்த மாரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த லைட்டா ஒரு நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணும் தேவையில்ல. ஒரு டேபிள்ல உட்காந்துக்கோங்க. இல்லாட்டினா விளக்கு வச்சு ஒரு பூஜை ரூம்ல கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த 3லேருந்து 3:01 வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கட்டும். அது அவ்வளோதான். மனசால நெனச்சாலே போதுமான விஷயம். 100% நடந்துரும். அப்பதான் அந்த பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். அந்த நேரம் அமிர்த நேரம். அதான் அழகான ஆன்மீக நேரம். பிரம்ம முகூர்த்தம் சூப்பர். ஆனா அந்த 3 மணிங்கிறது தான் நம்மளுடைய அகவிளக்கோட அகல் விளக்குலேருந்து அந்த தீபத்தோட இந்த தீபம். இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மத்தில ஒரு ஒலி ஒண்ணு இருக்கும் அந்த நேரத்தில. அந்த எப்படி ஒரு டங்குன்னு ஒரு மணி ஓசை கேட்குது. அதுமாரி இந்த உலகத்தில ஒரு ஒரு காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மட்டுமே மூளைக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஒலி. அதுக்கப்புறம் விளக்கோட ஒலி. இந்த 2ம் சங்கமம் ஆனுச்சுனாக்கா, ஒரு மனிதன் என்ன நெனைச்சாலும் அது பாசிட்டிவா. அது நல்ல விஷயம். அது நடந்தே தீரும். அதான் இறைவனோட கனெக்ட் பண்ற நேரம். இதான் வள்ளலார் சொன்னார்.